ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ ட்ராமா டவுன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எதுன்னா வணங்கான். கன்னியாகுமரி நேட்டிவிட்டியில் வாழுறாரு அருண் விஜய். அவர் ஒரு டெஃப் அண்ட் டம்ப் டிசேபிள்டு பர்சன். ஆனால் அவருக்கு கோவம் வந்தால் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டார், சும்மா வெளுத்து விட்டுருவார். அப்படி ஒரு ஆதரவற்ற ஆசிரமத்தில் அவர் செக்யூரிட்டியாக பணிபுரிகிறாரு. அங்கே நடக்கிற ஒரு சில ப்ராப்ளமை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அண்ட் அவர் தங்கச்சிக்காக எப்படி அவர் லைஃப்பை மாற்றிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. யூஸ்வலாக பாலா மூவிஸில் வயலண்ட் அண்ட் எமோஷ்னல் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப எங்கேஜாக கொண்டு போவார். அது ஆக்டிங்க்கும் நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் பாலா கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாரோ அப்படின்னு தான் இருந்துச்சு. சொல்கிறதுக்கு இருந்தும் சொல்ல முடியாத மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஆக்டிங்க்கான ஸ்கோப் இருந்தும் அதுக்கு டைமிங் கொடுக்கலையோ அப்படின்னு தான் இருந்துச்சு. பெண்களுக்கு ஏற்படுற அநீதியை வெளியே காமிக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக இருந்தாலும் இதெல்லாம் பெண்களே பண்ணுறாங்களா அப்படின்ற சீன்லாம் நல்லாவே சொல்லியிருக்காரு பாலா. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் ஹீரோ அருண் விஜய் ஒரு மாற்றுத்திறனாளியாக அவரோட நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காரு. பாடி லாங்குவேஜ், எமோஷ்னல் சீன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ரோஷினி பிரகாஷ் ஹீரோயினா துரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அவங்களோட கேரக்டர் டல்லாகிக்கிட்டே போகுது. ரித்தா சிஸ்டராக நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப்டர் இன்டர்வல் அழுதுகிட்டே இருக்கிறது கொஞ்சம் இரிட்டேஷனை கொடுக்குது. மிஷ்கின் ஜட்ஜா, சமுத்திரகனி ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் இன்னும் கொடுக்கலையோ அப்படின்னு தான் தோணுச்சு. மற்ற ஆக்டர்ஸும் அவங்களோட பங்கை நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஆர்பி குருதேவ் கன்னியாகுமரி நேட்டிவிட்டியை நல்லா காமிச்சிருக்காரு. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், பீச் மாதிரியான பிளேசஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸ், அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் பொறுத்த வரைக்கும் மூவி ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போகுது. ஆர்ஃபனேஜ், சமூக பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே நல்லா எங்கேஜிங்காக தான் போகுது. பட் மூவி ஒரு ஃப்ளோவில் போகும்போது நடுவில் ஒரு லவ் சீன்ஸ்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது. டயலாக் சில இடத்துல ஹியூமரஸாக இருந்தாலும் இதெல்லாம் சீனுக்கு தேவையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. எமோஷனல் சீன்ஸ், கோட் சீன்ஸ்லாம் டயலாகில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அந்த சீனை இன்னும் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு. யாரோ நீ யாரோ சாங்லாம் நெஞ்ச வருடுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற சாங்ஸ் பெருசாக கேட்சியாக இல்லை. சாம் சிஎஸை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் சில சீன்ஸில் அது பெரிய இம்பேக்டை கொடுக்கல. ஹோல்சமாக டீசெண்டான மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஆனால் அது ஸ்க்ரீனில் அதோட மேஜிக்கை பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸ்டண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாலா மூவிஸில் வர வயலன்ஸ் அப்படியே இருக்குது. ஆனால் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய ஸ்டன்ஸ், ரத்தம் தான் மூவி ஃபுல்லாக தெரிக்குது. ஓவராலாக சொல்லணுன்னா அருண் விஜய் நல்ல நடிப்பு, சமூக பிரச்சனையை முன் வச்சு நல்ல ஸ்டோரி. பட் மியூசிக் அண்ட் ஸ்டன்ஸ் பெருசாக கை கொடுக்காதது கொஞ்சம் வருத்தம் தான். இது என்னதான் ஹாப்பி எண்டிங் மூவியாக இருந்தாலும் கடைசியில் பாலாவோட டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஸ்டைலில் முடிக்கிற மாதிரியே நம்மளை அழவிட்டு தான் அனுப்பியிருக்காரு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இது போல் சினிமா கண்டென்ட்டை பார்க்க நம்மளோட டிஎன்ஏ ட்ராமா டவுனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Mr. D.